கோவிந்த நாம சங்கீதத்தை மனதார உத்தரித்த வண்ணம் கோவிந்தாவை எப்பொழுதும் மனதார கும்பிட்ட வண்ணம் சீதாராம ஆஞ்சநேயர் பாத கமலங்களை வணங்கி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நாளைய தினமும் இங்கே ஆஞ்சநேயர் மலை பகல் விசேட பூஜை இடம்பெற்று மகேஸ்வர பூஜை இடம்பெறும் என்பதையும் அறிய தருகின்றோம். நாளைய தினம் 12:30 மணி அளவில் விசேட பூஜையுடன் மகேஸ்வர பூஜை அன்னதானம் நடைபெறும். மாலை 6:30 மணி அளவில் ஆஞ்சநேய பெருமானுக்கு விசேடமாக அலங்கரிக்கப்பட்டு விசேட அபிஷேகங்கள் அலங்கார பூஜைகள் நடைபெற்று ஆஞ்சநேயர் மலை விசேட பூஜை நடைபெறும் என்பதையும் அறிய தருகின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலேயே இருந்து உங்களுக்கு சீதாராம ஆஞ்சநேய பெருமானின் திருவருளா கும்பிட வந்து உங்கள் எல்லாருக்கும் சிறிய அளவு சொற்பொழிவாற்றுவதற்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து வந்திருக்கும் சஜீப் அவர்களுக்கு சீதாராம ஆஞ்சநேய பெருமான் ஸ்ரீதேவி பூமிதேவி சுமேத ஸ்ரீமன் நாராயண பெருமானின் திருவருளும் கிடைக்கும் என்பதை பிரார்த்திக்கிறோம். சிதம்பரம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பாட்டிருமேனில் உமிக்கையான் பாதம் அப்பாமல் சார்பா தமக்கு எல்லாம் நல்ல விக்கினங்களை நீக்கும் விநாயகப் பெருமானது தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி வணங்கி ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்பளிங்கு பாராதிடல் கல்வியெல்லாம் அள்ளி பொழிகின்ற கலவாணித்தானுடைய பாதங்களை எல்லாம் போற்றி வணங்கி வேண்டுவனவெல்லாம் அள்ளி பொழிகின்ற அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி வணங்கி இந்த ஆலயத்தில் திறம்பட பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் அந்தன பெருமானுடைய பாதங்களையும் வணங்கி என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கிய என் தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவெண்ணா கனதாயாவுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி வணங்கி
மற்றும் இந்த ஆலயத்தில் பூஜைகளை அருள்வாக்கு சித்தராக பூஜைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் தேவகாந்தன் ஐயாவுடைய பாதங்களையும் வணங்கி இன்றைய ஆலயத்தில் தீமிதிப்பு வைபவமானது இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக உள்ளது. ஆகவே அனைத்து பக்த அடியார்களுக்கும் ஒரு சிறிய கருத்தூடாக நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். இப்பொழுது ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது ஆலயம் என்பதன் பொருள் என்றால் ஆசக, ஆள் என்றால் ஆன்மா என்று சொல்வார்கள். லயம் என்றால் அங்கே லயப்படுதல். அங்கே ஆலயமை நோக்குகின்ற பொழுது ஆன்மா லயப்படுகின்ற இடம்தான் எங்களுடைய ஆலயம். எங்களுடைய உடம்பானது நாங்கள் நிற்கின்ற நிலையானது அங்கே ஆலயமாக தென்படுகின்றது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தலையானது கற்பக்கிரகம், அடுத்ததாக கழுத்து ஆனது எங்களுடைய அர்த்த மண்டபம், அடுத்தது மாறுவானது அங்கே மகா மண்டபமாக இருக்கின்றது. அடுத்தது வயிறு ஆனது ஆலயத்தில் அங்கே பலிபீடமாக தென்படுகின்றது. மற்றது காலானது எங்களுடைய ஆஸ்தான மண்டபம். அங்கே அடி பாதமானது எங்கள் ஆலயத்தினுடைய கோபுரமாக தென்படுகின்றது. அங்கே எங்கள் உடம்பானது அங்கே எங்கள் ஆலயமாக தெரிகின்றது. இங்கே அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய பெருமானை பார்க்கின்ற பொழுது எங்கள் ஆஞ்சநேய பெருமான் நாங்கள் எப்படி இறைவனை வழிபடுகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு அருளை தருவான். இப்பொழுது உதாரணமாக நீங்கள் அங்கே எங்கள் பசுவிடம் பால் நடக்கின்றீர்கள். அந்த பாலில் தான் அங்கே நெய் தோன்றுகிறது, ஆனால் வேறொன்றும் தோன்றுவதில்லை. அதே போல் நாங்கள் இறைவனை எப்படி வழிபடுகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு இறைவன் வந்து அருள் செய்வார். அங்கே திருமூலர் கூறுகின்றார், உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவலிங்கம் கள்ள புலனும் காணா மணி விளக்கே என்று அங்கே திருமூலர் தன்னுடைய திருமணத்தில் கூறுகின்றார். எங்களுடைய உள்ளம் உடம்பானது அங்கே ஆலயமாக இருந்தது. நாங்கள் ஆலயத்தை வருகின்ற பொழுது எங்கள் இறைவனுக்கு ஏற்ற அர்ச்சனை பொருட்கள், பூமாலைகள் என்பவற்றை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இறைவனை அடைய முடியும். அங்கே ஒரு சம்பந்தர் கூறுகின்றார், நாங்கள் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று. வாழ்க்கையில் நாங்கள் இறைவனை வழிபட்டால் எங்களுடைய துன்பம் எல்லாம் நீக்குவார். அங்கே எங்களுடைய திருஞான சம்பந்தர் அழகாக பாடுகின்றார், மண்ணில் நல்ல வண்ணம் பாலலாம் வைகளும் எண்ணில் நல் அகதுக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதொரு கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்தது. நாங்கள் மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். அந்த மனித பிறவியுடைய பயன் என்னவென்றால் நாங்கள் இறைவனை ஆன்மா இடைற்றம் எங்களுடைய கடவுளை நாங்கள் வழிகின்ற பொழுது எங்களுடைய மனமானது ஒரு நேரம் இருக்க வேண்டும். நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே சில பேர் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருப்பீர்கள். அந்த பொழுது நீங்கள் அங்கே உங்கள் வீட்டிலிருந்து கூப்பிடலாம். எங்களுடைய மனம் அங்கே சம்பந்தர் கூறுகின்றார், நீங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது நீங்கள் சரிய தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பக்த அடியார்கள் சரிய தொண்டு செய்வது குறைவு. ஏனோ தெரியவில்லை, அவர்களுக்கு நேரமில்லை. இப்பொழுது அங்கே நாடகங்கள், படங்கள் என்று அங்கே அவர்கள் எங்களுடைய திரைகள் செல்கின்றார்கள். நீங்கள் அப்படி பார்த்தால் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு யாரும் தரமாட்டார். ஏனென்றால் நாங்கள் எங்கள் இறைவனை எப்படி வளர வேண்டும். அங்கே சொல்லுகின்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னறி குவிப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத ராமன் நமச்சிவாயவே. நாங்கள் இறைவனை மனமுருகி வழிபட வேண்டும். அடுத்ததாக இந்த எங்களுடைய ராமாயணத்தை நோக்குவோம். அங்கே ராமாயணத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே எங்களுடைய இலங்கை அரசனாக எங்களுடைய ராவணன் இருந்தான். அவன் அங்கே இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் அங்கே கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். கொடுமை. அப்பொழுது அந்த ராவணானவன் எங்கள்
ராமனுடைய மனைவி சீதையை அங்கே கவர்ந்து சென்றார். அப்பொழுது எங்களுடைய ராமன் அந்த ராவனுடைய கொடியனிடத்தில் நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று அங்கே தேர்த்தி நின்றார்கள். அப்பொழுது அங்கே சுக்கிரியன் கூறுகின்றான், ராமா, எங்கள் ராமனிடத்தில் செல்வதற்கு மிகுந்த அதீத அற்புத சக்தியும் படைத்தவன் எங்களுடைய ஆஞ்சநேய பெருமான். நீ அங்கே அனுப்புகின்ற பொழுது ஆஞ்சநேய பெருமானவன் மிகுந்த தைரியம் உடையவன். ஏனென்றால் தைரியம் அவன் கையில் வைத்திருக்கின்ற அவன் மகுட சூடமானது அங்கே அதை அவனை அழித்துவிடும். அப்படி சொல்கின்ற பொழுது அங்கே ராமனானவன் அங்கே எங்கள் ஆஞ்சநேய பெருமானை கூப்பிடுகின்றான். ஆஞ்சநேயா, என்னுடைய மனைவியை அங்கே ராவணனானவன் அழைத்து சென்று விட்டான். நீ என்னுடைய மனைவியை போய் பார்த்து. அப்பொழுது ஆஞ்சநேயன் கூறுகின்றார், நான் என்னை தேடி வருகின்ற அனைவருக்கு நான் என்னுடைய அன்பு பக்தி என்ற எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பேன். அப்பொழுது அங்கே ராவனுடைய சபைக்கு என்னுடைய ஆஞ்சநேய பெருமான் செல்கின்றார். சென்று வருகின்ற பொழுது அங்கே ராவனுக்கு தெரிகின்றது, இவனை பார்க்கின்ற பொழுது, இவனுடைய உடம்புகளை பார்க்கின்ற பொழுது இவன் மிகுந்த அற்புத சக்தி படுத்துகின்ற அங்கே என்னுடைய ராவணனுக்கு அங்கே அவன் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அப்பொழுது சந்தேகம் வந்த ராவன் உடனே விசாரிக்கின்றான், நீ யார், ஏன் வந்தாய்? அப்பொழுது எங்களுடைய ஆஞ்சநேயன் கூறுகின்றான், நீங்கள் பிறர் மனைவியை கவர்ந்துள்ளீர்கள், அவளை மீட்டு செலுத்தான் நாம் வந்தேன் என்று அங்கே ஆஞ்சநேய பெருமான் அங்கே கூறுகின்றார். அந்த ஆஞ்சநேய பெருமான் கூரை கேட்டு எங்களுடைய அங்கே ராவணானவன் மிகுந்த கோபம் அடைந்தான். என்னடா, என்னுடைய சபைக்கு வந்து நீ இப்படி கூறுகின்றாய்? அப்பொழுது அங்கே சொல்லுகின்றார், என்னை தேடி வருகின்ற பக்தருக்கு நான் என்ன வேண்டாலும் அள்ளி வழங்குவேன் என்று அங்கே கூறுகின்றார். அப்பொழுது அங்கே இராவனுடைய சபையில் இருக்கின்ற அரக்கர்கள் எல்லாம் அங்கே கூட ஏராளமான அரக்க கூட்டத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த அரக்கர்கள் கூறுகிறார்கள், இவனை விட்டால் இவன் எங்களை அழைத்து விடுவான். அப்பொழுது கூறுகிறார்கள், இவன் போகின்ற பாதையில் நாங்கள் இவனை எரித்து விடுவோம். அங்கே ஆஞ்சநேயன் கூறுகிறான், எங்கே உங்களுடைய வீரத்தை காட்டுங்கள். அப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் போகின்றார். அங்கே ராமனுடைய அரக்கர் கூட்டத்தில் செல்கின்றார்கள். அங்கே சென்று, என்னடா எங்களுடைய ராமனுடைய சபையில் நீ இப்படி நடந்தா என்று அங்கே அவனை எரிக்க சென்றார்கள். அப்பொழுது அங்கே அனுமனானவன் தன்னுடைய கைகளை உதறிவிட்டான். உதவுகின்ற பொழுது அங்கே வந்த அரக்கர் கூட்டத்தினர் அங்கே தள்ளி சென்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், இவனை எரிக்க முடியாது. அப்பொழுது அங்கே ஊரில் இருக்கின்ற கைதுகள் எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய ஆஞ்சநேய பெருமானை அங்கே அந்த ராவண அரக்கர்கள் அங்கே கட்டினார்கள். கட்டுகின்ற பொழுது எங்கள் ஆஞ்சநேயன் சொன்னான், என்ன நீங்கள் பாடுபடுத்தினாலும் நான் உங்களை அழிப்பேன். அப்பொழுது கட்டுகின்ற பொழுது ஆஞ்சநேய பெருமான் ஆனவர் அங்கே அவர்களுடைய கைத்தை எல்லாம் அறுத்திருந்து அங்கே சென்றார். சென்று பின்னர் தனக்கு தீ வைத்தார்கள். தீ வைக்க கிடக்கின்ற பொழுது அந்த ஆஞ்சநேய பெருமான் அங்கே அரக்கர் கூட்டத்தினர் இருக்கின்ற இலங்கை எல்லாம் அங்கே அழிந்து செல்ல வேண்டும் என்று அங்கே எங்கள் ஆஞ்சநேய பெருமான் இலங்கையை எல்லாம் அழைத்தார். இப்படி மிகுந்த அதீத அற்புத சக்தி படைத்த ஆஞ்சநேய பெருமான் வருகின்ற பொழுது அவருடைய உடம்புகளில் எல்லாம் சிறு சிறு காயங்கள் இருக்கின்றது. அங்கே வானவர்கள் எல்லாம், ஆஞ்சநேய பெருமானே, உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆஞ்சநேயன் கூறுகின்றான், நான் இப்படி போர் செய்கின்ற பொழுது என்னுடைய உடம்பில் அங்கே அரக்கர் கூட்டத்தினர் எல்லாம் அங்கே ஆயுதங்களால் குத்தினார்கள் என்று அங்கே வானவர்கள் எல்லாம் ஆஞ்சநேய பெருமானை பெருமிதப்பட்டு அவர்களை வழிபட்டு எங்களுடைய துன்பத்தை, பாவம், துன்பம், துயரம் எல்லாம் நீக்கி எங்களுக்கு நல்வினை எல்லாம் அள்ளி பொழிந்தவர் எங்கள் ஆஞ்சநேய பெருமான் என்று அங்கே இருக்கின்ற அங்கே வானவ கூட்டத்தை எல்லாம் எங்களுடைய ஆஞ்சநேய பெருமானை அங்கே வழிபட்டார்கள். வழிபட்டு தங்களுடைய துன்பத்தை எல்லாம் துடைத்த ஆஞ்சநேய பெருமானே, நீதான் எங்களுடைய தெய்வம் என்று அங்கே வாழுகின்ற பக்த கூட்டத்தினர் எல்லாம் எங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டார்கள். அடுத்ததாக சுக்கிரியன் கூறினான்,
எங்களுடைய ஆஞ்சநேய பெருமானவர் தன்னை தேடி வருகின்ற பக்த அடியார்களுக்கெல்லாம் அங்கே அருளை எல்லாம் பொழிகின்ற அற்புத சக்தி படுத்தவர் எங்கள் ஆஞ்சநேய பெருமான். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மனித வாழ்க்கையில் 4 நிலை இருக்கின்றது. அந்த 4 நிலையை நாங்கள் உத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் வாழுகின்ற 4 நிலை பிரம்மச்சரியம், கிருதம், வானப்பிரசம், சந்நியாசம். நாங்கள் இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்துகின்றோம். எங்களுடைய அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் என்று கூறுவார்கள். அண்டம் என்றால் உலகம், எங்களுடைய பிண்டம் என்றால் உடம்பு. அங்கே நாங்கள் மனிதனாக படுத்து நாங்கள் எங்களுடைய துன்பத்தை எல்லாம் அங்கே நாங்கள் அழிக்கின்ற தன்மை பொழுது ஆஞ்சநேய பெருமான். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஒருவன் வீதியால் காரில் போனால் அடுத்த சொல்லுகிறார்கள், உங்கள அவன் காரில் போகின்றான், அடுத்ததாக நான் ரீசிங்கில போட்டு கார் எடுக்கணும். அப்படி நாங்கள் எங்களை நாங்கள் பெருமிதம் அடைத்தால் எங்களுக்கு இறைவன் ஒன்று தரமாட்டார். அடுத்ததாக இந்த 5 விரல்களை பார்த்தால் 5 விரலிலும் போட்டி இருக்கின்றது. இந்த எங்களுடைய 5 விரல்களை பார்க்கின்ற பொழுது 5 விரலும் போட்டி போடுகின்றது. அங்கே முதலாவதாக பெருவிரல் கூறுகின்றது, ஒரு பொருளை பற்றி பிடிப்பதற்கு மிகவும் அவசியம், ஆகவே நான் தான் பெரியவன் என்று அங்கே பெருவிரல் கூறுகின்றது. அடுத்ததாக சுட்டு விரல், அங்கே சுற்றுவிரல் கூறுகின்றது, இதான் அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய பெருமானுடைய என்று அங்கே வழிகாட்டி, ஆகவே நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன், ஆகவே நான் தான் பெரியவன் என்று அங்கே எங்கள் சுற்றுவிரல் கூறுகின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக நடுவிரலை பார்க்கின்ற பொழுது நடுவிரல் கூறுகின்றது, எல்லா விரலும் பெரியவன் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக மோதிர விரல் கூறுகின்றது, என்னுடைய கையில் தான் தங்கம் அணிவது, ஆகவே நான் தான் பெரியவன் என்று அங்கே மோதிர விரல் கூறுகின்றது. அடுத்ததாக 5வது விரல் கிண்ணி விரல் கூறுகின்றது, எல்லா கைகளிலும் கட்டையாக இருக்கின்றேன், ஆகவே என்னை போல் கட்டையானவன் என்று நான் தான் பெரியவன் என்று அங்கே பெருமிதம் கொள்கின்றது. நாங்கள் மனிதனாக பிறந்த நாங்கள் ஒருவரை பார்த்து போட்டியோ பொறாமையோ பெருமிதம் அடைந்தால் எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் தான் பெறும். அதனை அங்கே திருமூலர் கூறுகின்றார், ஆசை அறிமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட துன்பமா. அங்கே ஆசை அறிமீன்கள், நாங்கள் ஆசைப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பத்தை தான் அடைகின்றோம். துன்பமானது எங்களை தேடி வருகின்ற பொழுது, நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது எங்களுடைய துன்பமானது அவர் நீக்குகின்ற தன்மை பொருந்தியவர். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நான் பல ஆலயங்களுக்கு பிரசங்கம் செய்ய சென்றிருந்தேன். ஆனால் இந்த வவுனியா லட்சவானா வீதியில் அமைந்து பள்ளி கொள்ளும் சீதாராம ஆஞ்சநேய பெருமானை பார்க்கின்ற பொழுது அங்கே வருகின்ற பக்த அடியார்கள் எங்களுடைய சமயமானது அங்கே வாழும் நெறி வாழ்க்கை நிறைவு கொள்வார்கள். நாங்கள் எப்படி வாழுகின்றோமோ அந்த நிலையான எங்கள் சமயம். இந்த சீதாராம ஆஞ்சநேய பெருமானை பார்க்கின்ற பொழுது வருகின்ற பக்த அடியார்கள் தங்களுடைய சமய ஆசார சீடர்களாக வருகின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமானது சந்தோஷம் அடைந்தது. ஏனென்றால் சில ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கே வருகின்ற பக்த அடியார்களுடைய உடைகளை பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் இறைவனை வழிபடக்கூடிய நிலையை அங்கே நாங்கள் பறந்து விடுகின்றோம். இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே பூசை ஆற்றுகின்ற எங்களுடைய தேவான ஐயார்கள் தன்னுடைய குறிக்கோளாக இந்த இதை செய்கின்றார். ஆனால் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமானது அங்கே நல்ல இதை அடைகின்றது. அங்கே கூறுகின்றார்கள், நாங்கள் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, உட்ட கல மடந்தை ஓதுகிறாள், மெத்தவரும் பந்தயம் கூற வேண்டாம், உளவீர்கார் எறும்பு தண்டையார் என்கார். நாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நாங்கள் அந்த கற்றுக்கொண்ட கைமண் அளவு என்றால் நாங்கள் அதை பிரயோசப்படுத்த வேண்டும்.
ஆண்டவன் ஆனவன் எல்லோருக்கும் எல்லாத்தையும் தரமாட்டார். ஒருபொழுது உங்கள் துன்பத்தை தருகின்றான், ஒருபொழுது உங்களுக்கு இன்பத்தை தருகின்றான். சில பேர் தங்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அங்கே இறைவனை பேசுகின்றார்கள். வாழ்க்கை என்பது ஒரு நாங்கள் வாழுகின்ற நெறிதான். அந்த வாழ் நெறியானது மாறி மாறி அங்கே வட்டமாக சுற்றி கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது எங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு தேவையான அங்கே வெற்றில மாலைகள் மற்றும் பூக்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இறைவனை சரிய தொண்டு செய்து வாழ்வதால் உங்களுடைய மனமானது ஒருமைப்படுத்தி நீங்கள் ஆன்ம இடைத்தம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அங்கே எங்களுடைய திருவள்ளுவர் கூறுகின்றார், வையத்துள் வாழ்வாங்கு வானவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று. நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை தான் எங்களுக்கு ஆன்ம இடைத்தத்தை தரும். அடுத்தாக ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரில் நோமப்படும். நாங்கள் ஒழுக்கம் என்றால் நாங்கள் எப்படி ஆலயத்திற்கு ஒழுக்கமாக வழிபட்டு எங்களுடைய இறைவனை வழிபடுகின்றோமோ அப்பொழுதுதான் எங்கள் இறைவன் எங்களுக்கு அருளை கூறுகின்றார். அங்கே பகவத்கீதையை பார்க்கின்ற பொழுது அங்கே கூறப்படுகிறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ இன்று இழந்தாயோ அதை உனக்கு நாளை எங்கள் இறைவன் தருவார். அதான் நாங்கள் எப்படி சரிய தோன்றுகள் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி வளைகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு இறைவன் அருளை எல்லாம் தருகின்றார். அங்கே திருவருட்பயனை நோக்குகின்ற பொழுது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறைவனந்து நிற்கும். நாங்கள் அகர உயிர் போல் வாழ்கின்ற பொழுது நாங்கள் எப்படி இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். நாங்கள் இறைவனை பழகின்ற பொழுது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறைவனந்து நிற்கும் என்று அங்கே திருவருட்பயன் கூறுகின்றது. அடுத்த பார்க்கின்ற பொழுது அங்கே சோழ அவைக்களம் அங்கே அரசன் அமர்ந்திருக்கின்றான், அங்கே கம்பர் இருக்கின்றான், அங்கே அம்பிகாவதியின் மகள் வருகின்றான். அங்கே கம்பனுடைய மகன் அம்பிகாவதி, அங்கே அங்கே சோழனுடைய மகள் இருக்கின்றாள் அமராவதி. அங்கே அமராவதி நடந்து வருகின்ற பொழுது அங்கே கம்பனுடைய மகன் அம்பிகாவை பாடுகின்றான், இட்டவடி நோவ எடுத்தவடி கொப்பளிக்க என்று அங்கே அந்த பெண்ணை ஒரு கூச்சமாக பாடுகின்றான். அப்பொழுது சொல்கின்றார்கள், என்னடா என்னுடைய மகளே நீ இப்படி பாடுகின்றாய். அப்பொழுது அங்கே சென்றார்கள், சொல்கின்றான், நீங்கள் எப்படி நீங்கள் துன்பங்கள் ஒரு பிள்ளையை குறையா பாடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு துன்பம் தான் பெறும். அப்பொழுது அங்கே கம்பனுடைய மகன் அம்பிகாவதி இருந்தான். அம்பிகா சொன்னான், இறைவா நான் வாய் தவறி அந்த பிள்ளையை கூச்சமாக பாடிட்டேன். அப்பொழுது அங்கே ஆஞ்சநேய பெருமான் வருகின்றான். வந்து நீ செய்கின்ற துன்பம் பிழை என்று அங்கே அவனை மன்னித்து தருகின்றான். நீங்கள் எப்படி நினைத்தாலும் நீங்கள் நினைக்கின்ற பொழுது எங்களுடைய ஆஞ்சநேய பெருமான் வரமாட்டார். ஏனென்றால் எங்கள் மனமானது அங்கே சஞ்சலம் அடைகின்றது. எங்கள் மனத்தை பார்க்கின்றது பொழுது 3 மனம் இருக்கின்றது. அங்கே ஆள் மனம், நடுமனம், இடைமனம். அந்த 3 மனமானது அங்கே மாறி மாறி சுற்றுகின்றது. அதான் அங்க பால் நிலை. நீங்கள் பால் நிலையானது சொன்ன பிரமச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம். இந்த 4 நிலையை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக பிரமச்சரியம். பிரமச்சரியம் என்றால் நீங்கள் 5 வயது தொடக்கம் அங்கே 12 வயது மட்டும் படிக்கின்ற கல்விதான் பிரமச்சரியம். நீங்கள் சிறு வயதிலிருந்து அங்கே 5 வயதிலிருந்து 12 வயது மட்டும் படிப்பதுதான் அங்கே பிரமச்சரியம். அடுத்து கிருகஸ்தம். கிருகஸ்தம் என்றால் நீங்கள் படித்து அங்கே பல பட்டங்கள் பெற்று அங்கே வேலை செய்யணும் அங்கே கிருகஸ்தம். அடுத்ததாக 3வது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அங்கே இல்லை என்றால் நீங்கள் படித்து ஒரு பட்டம் பெற்று
அங்கே உங்களுடைய மன வாழ்க்கை, அந்த மன வாழ்க்கை தான் உங்களுடைய மூன்றாவது பிரம்மச்சரியம், கிரேசம், வானப்பிரசம். கடைசியாக சந்நியாசம். இந்த சந்நியாசம் தான் நாங்கள் இறைவனை அடைகின்ற நிலை. இப்படித்தான் வாழ்வானது 4 நிலைப்படுகின்றது: பிரம்மச்சரியம், கிரேசம், வானப்பிரசம், சந்நியாசம். இந்த 4 நிலையானது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அங்கே மாறி மாறி வருகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இறைவனை இறைவா இறைவா என்று கூப்பிட்டால் வரமாட்டார். நீங்கள் ஒரு கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு துன்பப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இறைவன் வருவான். அங்கே எங்களுடைய அரசன் சொல்லுகின்றான், ஒரு அரசன் வாழ்கின்றான், அவன் சொல்லுகின்றான், என்னை எவரும் அழைக்கிறார் என்று அங்கே வாழுகின்ற பக்த கூட்டத்துக்கு எல்லாம் அங்கே தீங்குகள் செய்தார். அப்படி தீங்கு செய்கின்ற பொழுது அந்த மக்களானவர் அந்த அரசிடத்தில் வாழ்வதற்கு அங்கே தத்தளித்தார்கள். அப்பொழுது எங்களுடைய திருஞான சம்பந்தரை அடைந்தார்கள். சம்பந்தா, இப்படி எங்களுக்கு எல்லாம் தீங்கு செய்கின்றான், இவனை அழித்துவிட. அப்பொழுது எங்களுடைய சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதியம் பாடி அங்கே அந்த அசுரனை அழைத்தார். அடுத்து அங்கே மக்களுக்கெல்லாம் நல்வாழ்வு கொடுத்தான். எங்களுடைய வாழ்க்கை என்பது நான்